மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறோம். இவை எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆட்சியே மகளிர் மற்றும் மாணவர்களுக்கான ஆட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்காக தான் நிறைவேற்றப்பட்டு வருது. அதில் சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், காலை உணவு திட்டம், தோழி விடுதிகள் என நிறைய இருக்கு. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த முத்திரை திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துகிற வேற எந்த மாநில அரசும் இந்தியாவில் நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனால் சின்ன குளறுபடி குழப்பம் கூட இல்லாமல் தேவையானவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீட்டாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாரும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. எல்லாமே கான்கிரீட் டெவலப்மெண்ட். அதனால தான் இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம்னு முதலையே சொன்னேன். அடுத்து நம்பர்ஸுக்கு வரேன். நாங்கள் இப்படி ஆல்ரவுண்டராக அடித்து ஆடுற காரணத்தினால தான் இந்தியாவிலே பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலம்னு தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசே பாராட்டு சொல்லியிருக்கு. நம்பர் 1 மாநிலம் மட்டுமில்லை, இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டுன ஒன் அண்ட் ஒன்லி மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான். பொருளாதார வளர்ச்சியிலே மட்டும் இல்லை, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு என்பதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய தனித்தன்மையாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க பாஜக ஆளுகிற மாநிலங்களில், அதாவது டபுள் இன்ஜின்னு அவங்க சொல்கிற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்களில் இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? முடியவே முடியாது. அவங்க பண்ணுறதெல்லாம் வன்முறை, வெறுப்பு பேச்சு, பிற்போக்குவாதம். இதுக்கு அப்படியே நேர்மாறான முற்போக்கு அரசு எங்கள் திராவிட மாடல் அரசு. முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நாங்கள் பண்ண சாதனைகள் எல்லாம் ஒன்றிய அரசின் உதவி இல்லாமலே சாதித்து காட்டியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய நெருக்கடிகளை மீறி சாதிச்சிருக்கிறோம். 2021ஆம் ஆண்டிலேயே 10 ஆண்டுகளுக்கான விஷனோட தான் நான் வந்தேன். ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகள்னு 2031 வரைக்குமான தொலைநோக்கு குறிக்கோள்களை சொல்லிட்டு தான் முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றேன். நான் நினைச்சதை விட அதிக வேகத்தில் அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். அண்மையில் வெளியான மாநில பொருளாதார அறிக்கையை கூட அதைத்தான் சொல்லுது. தமிழ்நாடு இதே வளர்ச்சியை தக்க வச்சுக்கிட்டா $1 மில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடையும்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்னோட விஷனை ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு அடுத்த 5 ஆண்டுகளும் இதே மிஷன் மூடில் நாங்கள் உழைப்போம். என்னை பொறுத்தவரை மக்களின் தேவையறிந்து திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறேன். மக்கள் சொல்லுகிற குறைகளை மட்டும் இல்லை, எதிர்கட்சியை சொல்லக்கூடிய குறைகளையும் காது கொடுத்து கேட்டு அதை சரி செய்கிறேன். நேற்று மதுரை வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வாயில் துறைமுக மேம்பால பணிகள் தாமதம் குறித்து குற்றச்சாட்டி அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதிமுக தான் இந்த திட்டம் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே தடை வாங்கினாங்க, வழக்குன்னு வாதாடினாங்க. இந்த பணிகள் நாங்கள் இந்த ஒன்றிய அரசுகிட்ட சொல்லி இப்போ தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சி என்றால் வளர்ச்சி, வளர்ச்சி என்றால் திமுக ஆட்சி. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்துக்கிட்டு இருக்கிறார். இதை விட பெரிய காமெடியும் நேற்று மேடையில் அவங்க பேசும்போது நடந்துச்சு. என்னன்னா, பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார். யாருக்கு தலைமைன்னு தெரியாமல் இவங்க இப்படி ஒரு கூட்டணி இருக்குது. அதனால்தான் நான் என்னோட பிரச்சாரத்தை தொடங்கினப்போ இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏன்னு தெளிவாக சொன்னேன். இதை நான் சொன்னப்போ சில கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வர்றப்பவும் நான் சொன்னதை தான் உறுதிப்படுத்திக்கிட்டு போகிறாங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த தேர்தலில் நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும். அந்த திராவிட மாடல் 2 எங்கள் ரெக்கார்டை நாங்களே பீட் பண்ணுவோம். இந்த இனிய நிகழ்ச்சியில் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய திவே குழுமத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.